மெஸ்ஸி 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 அர்ஜென்டினா அண்ட் மெஸ்ஸி இந்த கூட்டணி வந்துட்டு கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. இனிமே கோட் டிபேட்னு ஒன்று நடக்குமானே தெரியலையே. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. கோப்பா அமெரிக்கா ஒரு வழியாக வந்து நிறைவடைந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனல்ஸ் அர்ஜென்டினா வர்சஸ் கொலம்பியா மயாமி ஸ்டேடியமில் நடந்ததில் வந்துட்டு அர்ஜென்டினா தான் விக்டோரியஸாக முடித்தாங்க. ஆஹா, என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு டோர்னமெண்ட்டு. இங்கே வந்து நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரியே ஃபுட்பால் நடந்ததை விட அடிதடி நிறைய நடந்தது. அந்த மாதிரி வந்து ஃபைனல்ஸ் போகிறப்ப நான் வந்து லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன் ரிவ்யூவில், கொலம்பியா வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அவங்களும் வந்து சூப்பரான ஒரு காம்படிஷனை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ஃபைனல்ஸ்லேயும் இருந்துச்சு. ஒரு ரொம்ப ஒன் சைடராக இல்லாமல் ஆக்சுவலாகவே ஒரு நல்ல ஃபைனல்ஸாகவே இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு நியூட்ரலாக பார்க்குறப்ப வந்து ஒரு சூப்பரான மேட்சாக தான் இருந்துச்சு இந்த ஃபைனல்ஸு. அர்ஜென்டினா வந்து அதே லைனப் தான் லாஸ்ட் கேமில் எடுத்தோடனே அதே மாதிரி லைனப் தான் வந்தாங்க. கொலம்பியா வந்து அஸ் யூஷுவல் அவங்களோட கீ ஃபோர்ஸ் ஆன ஹேமஸ் ராட்ரிகஸ் தான் வந்துட்டு மெயின் ஆளாக இருப்பார் நினச்சோம். அதே மாதிரி தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கொலம்பியா. அர்ஜென்டினா வந்துட்டு ஈஸியாக கோலை போட்டுட்டு அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். ஏன்னா அவங்க நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த கேமில் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக கொலம்பியா தான் டாமினேட் பண்ணாங்க. சொல்ல போனோம்னா வந்துட்டு அவங்களோட ஷாட்ஸ் வந்துட்டு 8 ஷாட் என்னமோ எடுத்தாங்க ஃபார் அர்ஜென்டினாஸ் 1. அந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமான ஒரு ஸ்டார்டிங். ஆக்சுவலாக அதில் நிறைய சான்சஸ் அவங்களும் அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே குட் நாட். அந்த டிஃபென்ஸ், இந்த சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் எஸ்பெஷலி ரொமேரோ அண்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து ஒரு பயங்கரமான கேமை டெஃபினட்டாக கொடுத்தாங்க. அதில் எந்த குறைச்சலுமே இல்லை. மிட்ஃபீல்டில் ஆஸ் யூஷுவல் மெக்காலிஸ்டர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் த வேர்ல்ட் எப்பவுமே வந்து இந்த அர்ஜென்டினா டீம் எடுத்தாலும் சரி, அவங்க ஜெயிச்ச ட்ரோஃபிஸ் எடுத்தாலும் சரி, எப்பவுமே வந்து மீடியா அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு மெஸ்ஸின்னு தான் இருக்கும். ஆனால் தேர் வாஸ் another legend that was born and was the savior of this country in multiple occasions. யாரை பற்றி பேசுகிறேன்னா, the one and only Angel Di Maria. The man most important occasionல வந்துட்டு ரைஸ் அப் போகிறது, எஸ்பெஷலி ஃபார் த நேஷ்னல் டீம். டி மரியா விட்டால் வேறு யாருமே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரைஸ் நம்ம வந்து மெஸ்ஸி கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து டி மரியா கண்டிப்பாக கொடுத்தே அவங்க. அவர் என்ன மாதிரி ஒரு ஃபினாமினல் பிளேயர். இவ்வளோ ஏன் இம்பார்ட்டன்ஸ் சார்னா, இதுதான் அவரோட கடைசி இன்டர்நேஷ்னல் மேட்ச். இதோட அவர் ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு ஒரு இதோட ஒரு பெட்டர் சென்ட் ஆஃப் கண்டிப்பாக கிடச்சிருக்கவே முடியாது. ஸோ அர்ஜென்டினா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இட் வாஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பித்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு 50-60 மினிட்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெஸ்ஸிக்கு ஒரு லைட் இன்ஜுரி ஆரம்பிச்சுது. அது இன்ஜுரிக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணும்போது இன்னொரு 65th மினிட்ல அவர் ரன் பண்ணும்போது அவரே ட்ரிப்பாகி கீழே விழுந்ததில் வந்துட்டு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு மேலே மெஸ்ஸி கண்டினியூ பண்ண முடியல, சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ண உடனே வந்து மனுஷன் அவ்வளோ அழுதுட்டு இருந்தாருங்க. அதை பார்த்த உடனே நம்மளுக்கே வந்து கண்ணில் தண்ணி வந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு மெஸ்ஸியை வந்து உலகத்தில் இருக்க எல்லா ட்ரோஃபி, இண்டிவிஜுவல் ஆனர்ஸு, கோப்பா அமெரிக்கா முதல் கொண்டு எல்லாத்தையும் ஜெயிச்சு, வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சாச்சு. அப்படிப்பட்ட மனுஷருக்கு வந்து இன்னொரு வாட்டி ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு மேலே நல்லா ஆட முடியல. ஃபைனல்ஸில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்துருக்கணும்னு நினச்சி அவரால் ஹெல்ப் பண்ண முடியலன்னு நினச்சி அழுதுட்டு இருந்தார். அவ்வளோ பேஷன் இருந்தது. அப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக அது எல்லாருமே ஒரு பார்த்தனே எல்லாருமே ஒரு லைட்டாக ஃபீலிங்ஸ் ஆகிருக்கும் அது பார்த்தா. ஸோ மெஸ்ஸி அன்ஃபார்ச்சுனேட்லி 65th மினிட் மேலே கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் ரிலைட் ஹெவிலி ஆன் டி மரியா ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் விங் ரைட் விங் ஆடிட்டு இருந்தார். லட்டோரோ மார்டினஸ் அவர் தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இதில் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி டோர்னமெண்ட்டில் வந்துட்டு 4 கோல் போட்டு அவர் ஒரு பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அவர் நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அர்ஜென்டினாவை.
ஃபைனலில் வந்துட்டு அதான் லாஸ்ட் ஒரு 5 minutes to go அந்த மாதிரி 85th minute அந்த டைமில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளேயிங் அர்ஜென்டினா. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு 1-2 கொடுத்து ஒரு சூப்பராக கொலம்பியாவில் டிஃபென்ஸ் யாருமே இல்லை, 2 சென்டர் பேக் மட்டும் தான் இருந்தாங்க. நல்லா ஓப்பன் அப் பண்ணி போச்சு, கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டார். அதுவும் வந்துட்டு கோல் கீப்பர் தலை மேலே போச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு லட்டோரோ ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு கோலை போட்டு அவர் தான் வந்துட்டு டாப் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட் வேற முடிச்சிருக்காரு, 5 கோல் போட்டு. ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ், டிசிப்ளின் பர்ஃபார்மன்ஸ் அந்த பேக் அர்ஜென்டினா. கொலம்பியாவுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு ஒரு நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொலம்பியாவுக்கு வருத்தப்படுங்க. ஏன்னா வந்து அவங்க பயங்கரமான ஒரு டஃப்பான ஃபைட் தான் கொடுத்தாங்க. இன்னும் வந்து முன்னாடி எபிசோடில் சொன்ன மாதிரி 28 கேம் 28 கேம்ஸ் வந்துட்டு அன்பீட்டனாக போயிருக்காங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட். ஸோ இந்த கேமில் வந்து தோத்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சொன்ன மாதிரியே வந்து இவர் ஹேமஸ் ராட்ரிகஸோட லாஸ்ட் கேமாக இருக்கும் போல இது. அவர் வந்து ஒரு இன்க்ரெடிபிள் என்டையர் கோப்பா அமெரிக்காவில் ஆடி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அந்த ட்ரோஃபி ஜெயிக்க முடியலை. பட் இருந்தாலும் அர்ஜென்டினா 1-0 ஜெயிச்சுட்டு அவங்க தான் இந்த கோப்பா அமெரிக்கா வின்னர்ஸ் ஆஃப் 2024 எடிஷன். பயங்கரமான, ஸோ தே பிளேட் 3 consecutive finals and 3 trophies lifted. பயங்கரமான அச்சீவ்மெண்ட் இதெல்லாம். ஆக்சுவலாக நான் சொல்ல போனோன்னா ஃபினாமினல். ஸோ போஸ்ட் ப்ரீ 2020 வந்துட்டு மெஸ்ஸி, இது நிறைய ஒரு பயங்கரமான ஸ்டோரி, நீங்களாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில். ப்ரீ 2020 வந்துட்டு மெஸ்ஸி அர்ஜென்டினாக்கு பயங்கரமாக ஆடியும் அவரால் எதையுமே ஜெயிக்க முடியல. போஸ்ட் 2020 வந்து ஒரு ரிடம்ஷன் ஆர்க் ஆரம்பித்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்தாலுமே அவரோட டீம்மேட்ஸும் இன்னும் அவங்களோட நியூ டீம்மேட்ஸாக வந்து நல்லா அவங்களும் வந்து இந்த மனுஷனுக்கு நம்ம ஏதாவது ரீச் கொடுக்கணும்னு ஒரு வெறியில் ஆடி, நம்ம சொல்கிறது வந்து இந்த ராட்ரி டிப்பாலாக இருக்கட்டும், எமி மார்டினஸ்லாம் வந்து உயிரை கொடுப்பாங்க மெஸ்ஸிக்கு. அந்த மாதிரி ஒரு டீம்மேட்ஸ்லாம் வந்து உசுர கொடுப்போம்ல. கேட்டல பார்த்தல புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி கொடுத்தே, நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி விழும் தெரியுமா? வந்து நல்லா விளையாடி 3 ட்ரோஃபி கொடுத்துட்டு போஸ்ட் 2020 மெஸ்ஸி 3 இன்டர்நேஷனல் ட்ரோஃபியும் ஜெயிச்சுட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட்லாம் இல்லை, இவர் தாங்க உண்மையிலேயே வந்து மோஸ்ட் டெக்கரேட்டட் பிளேயர். ஏன் சொல்கிறேன்னா மெஸ்ஸி வந்துட்டு இது ஜெயிச்சவனே வந்துட்டு 45th டைட்டில், த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் எவர் ஒன் பை எனி ஃபுட்பாலர் இந்த ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி வந்து டானி ஆல்வேஸ் வச்சிருந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி மெஸ்ஸி வந்துட்டு த மோஸ்ட் ட்ரோஃபீஸ் இன் கெரியர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே வந்து கோட் டிபேட் ஒன்று நடக்குமான்னு தெரியலை, என்ன சொல்கிறேன்னு தெரியல. மோஸ்ட் ஒன் சைடாக இருப்பது இதுக்கு மேலே. ஸோ வந்து கோப்பா அமெரிக்கா வந்து 2 வாட்டி ஜெயிச்சிட்டாரு, அப்புறம் வேர்ல்ட் கப் ஒரு வாட்டி. ஸோ இந்த டீமில் வந்துட்டு மோஸ்ட் லைக்லி கூடிய சீக்கிரத்தில் மெஸ்ஸியாக இருக்கட்டும், டிமரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணுற ரிட்டையர்மெண்ட்டு, அப்புறம் ஓட்டமெண்டி இவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ வேற பிரில்லியன்ட் வே டு ஃபினிஷ் ஆஃப் தேர் லாஸ்ட் கேம். இவங்க ஜெயிச்சதுக்கப்புறமா இந்த காம்படிஷனோட டாப் ஸ்கோர் வந்து லட்டோரோ மார்டினஸ் ஜெயிச்சார், கோல்டன் பூட்டு. அவர் வந்து 5 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெஸ்ட் கோல் கீப்பர் அவார்டு வந்துட்டு எமி மார்டினஸ் தான். அவரோட பெனால்ட்டி மறுபடியும் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பயங்கரமாக சேவ் பண்ண நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அவருக்கு தான் பெஸ்ட் கோல் கீப்பர் அவார்ட். அப்புறம் வந்துட்டு பெஸ்ட்டு பிளேயர் இந்த என்டையர் கோப்பா அமெரிக்கா கோல்டன் பால் ஜெயிச்சது வந்துட்டு நம்ம ஹேமஸ் ராட்ரிகஸ். ஸோ வந்து ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. மெஸ்ஸியோட இன்ஜுரி வந்து ஆக்சுவலாக ரொம்ப வேர்ஸ்டாக தான் இருக்குது. ஆங்கிளே வந்து ஃபுல்லாக ஸ்வோலன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு இன்டிஃபினட் பீரியடுக்கு வந்துட்டு அவர் விளையாடாமல் இருப்பார்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ இப்போ கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சதுனால வந்துட்டு கோப்பா அமெரிக்கா வின்னர் அண்ட் யூரோ 2024 வின்னர் சேர்ந்து ஃபினாலிஸ்மா அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட். ஸோ அப்படி யுஎஃப்ஆ சூப்பர் கப் அந்த மாதிரி இருக்க சூப்பர் கப் நடக்கிற மாதிரி இது ஒரு சூப்பர் கப்பு. கோப்பா அமெரிக்கா வின்னரும் அப்புறம் யூரோவோட வின்னரும் ஆட போகிறாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு அர்ஜென்டினா வர்சஸ் இட்டாலி ஆடுறப்போ அர்ஜென்டினா ஜெயிச்சாங்க. ஸோ அது 1 more ட்ரோஃபி ஆடட் டு தி லிஸ்ட். அதே மாதிரி இந்த வாட்டி வந்து ஜெயிச்ச ஸ்பெயின் அண்ட் அர்ஜென்டினா இவங்க 2 பேருக்கு தான் வந்து இந்த காம்படிஷன் ஃபினாலிஸ்மா நடக்க போகுது. அதுக்கும் மெஸ்ஸி ஆடுவாரா அண்ட் டிமரியெல்லாம் ஆடுவாங்களான்றது தெரியலை. பட் பிரில்லியன்ட் கேம் அண்ட் ஹோப் நீங்கள் எல்லாம் வந்து இந்த டோர்னமெண்ட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் எங்களோட கவரேஜும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் இப்போ நிறைய வியூஸ் வரீங்கன்றது தெரியும், பட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டியூனிங். உங்களுக்கு வேறு எபிசோடில் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப்.